சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவேன், கண்டடைந்து வாழ்ந்திடுவேன். தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். Sir, good evening. Yes, sir. Sir, good evening, sir. Good evening, sir. சரி, எல்லாம் கரெக்டாக வந்துருக்குல்ல? உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு இல்லை? உங்களுக்கு எல்லாம் வந்துருச்சா சார்? கேட்கலையா? சவுண்டு கேட்கலையா? இருக்கீங்க. சவுண்டு கேட்குதா? சவுண்டு கேட்கலையா பிரதர்? சவுண்ட் கேட்குதா பிரதர்? கேட்குது சார். கேட்குதா? ஏதோ ப்ராப்ளம் தான் செய்யுது நினைக்கிறேன். சரி, ஓகே, போட்டிருக்கேன், பார்ப்போம். தெரியாது.
மேடம் ஜாயின் பண்ணுறாங்களா? மல்லிகா சிஸ்டர் ஜாயின் பண்ணுறாங்களா? இந்த வர சொல்றேன் சார். அங்கே வந்துட்டாங்களா? இல்லை இங்கே இல்லை, சென்னையில் இருக்கு. அதான் கேட்டேன், நீங்கள் வர சொல்கிறேன். இல்லை வரணும், இல்லை அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தால் வரட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இதான் மெசேஜ் போடுறேன். சரி 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 சரி. வரமாட்டாங்களோ? அதே சொன்னாங்க. தெரியல. மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட, வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே, வாரும் என்று கூப்பிடுதே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவ சாய கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளில நாம் அவருடைய பார்த்த சனிக்கிழமையில 6 மணி நேரத்தை கூடி வந்திருக்கிறோம். இந்த ஜப கூடுதல் அவருடைய பரிசுத்த பிரசனத்தை நிறைவாக வைத்து ஆசீர்வதித்து இதை வழி நடத்துவார் என்று விசுவாசித்து இந்த ஜப கூடுகையை ஆரம்பிப்போம். அதாவதாக நம் மத்தியில ஆரம்ப ஜபத்தை அவர் டேனியல் பிரதர் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க. அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். அவருடைய நாங்கள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பேர்ல வாழ்த்துக்கிறோம். அருமையான சகோதரியை வாழ்த்துக்கிறோம். நமக்காக இந்த கூடுகையை ஆயத்தப்படுத்தி கொடுத்து நம்ம அதுல பங்கு பெற்று நம் வாழ்க்கையை நிறைய காரியங்களை சீர்தூக்கி பார்த்து நம்மை சரி செய்து இன்னும் அவருக்காக எழுதி பிரகாசிக்கிறதற்காக ஒரு நல்ல வாய்ப்பு இந்த கூடுகை. அதற்காக அவர்களுக்கு விசேஷமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல் பாட வருகிற அருமையான சகோதரி வனஜா சிஸ்டரையும் அந்த நாள்ல அன்போடு வரவேற்கிறேன். தாசரே தாரணியே அன்பாயின்னு சொல்லி அந்த பாடல் எல்லாருக்கும் அறிந்த பாடல். அந்த பாடல் நமக்காக பாட இருக்கிறாங்க. அவர்களையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அடுத்ததாக வேத பாடம் வாசிக்க ரதிமுத்து சகோதரி எப்போதும் அவங்க உற்சாகத்தோடு வாசிப்பாங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16-20 வரை வாசிப்பாங்க. அவர்களையும் அன்போடு வரவேற்கிறேன். அடுத்தது செய்தி கொடுப்பதற்காக நம்ம மத்தியில சகோதரன் முனைவர் தேவதாஸ் அவர்கள் இருக்கிறாங்க. மஸ்கட்ல இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவர்கள் இணைய நிர்வாகியாக இருக்கிறாங்கன்றது கேக்குது. சகோதரன் முனைவர் தேவதாஸ் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். அவர்கள் உயிர்த்தெழுந்த இயேசு என்ற பொதுவான தலைப்பின் கீழே சீஷராக்கி உபதேசம் பண்ணுங்கள் என்ற செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. மத்தேயு 28:19 வசனத்தின் சார்பில் நமக்காக அருமையான செய்தியை கொடுக்க வந்திருக்கிறாங்க. அவர்களையும் வாழ்த்து வரவேற்கிறேன். ஜெபங்களை ஏறெடுப்பதற்காக நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. சபைகள், ஊழியங்கள், சாட்சிகள், இவை இந்த 3 காரியங்கள் சார்பில் நம்ம 8 ஜெப குறிப்பை நம்ம ஜெபிக்க போறோம். இங்க கூடி வந்திருக்கிற இந்த ஜெபத்திற்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இப்பொழுது ஆரம்ப ஜெபத்தை சகோதரன் டேனியல் அவர்கள் நமக்கு ஆரம்பித்து கொடுப்பார்கள். செய்து கொடுப்பாங்க. கிருபையின் தேவனே, நாங்கள் துதிக்கும் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றியோடு துதிக்கும் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஆண்டவரே கர்த்தருடைய திவ்ய பிரசனை வந்திருக்கிறோம் அப்பா. கர்த்தர் எங்களை ஆசிரியர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கூடிய ஆசிர்வதியும் சுவாமி. தேவனுடைய பிரசனை முன்னெடுக்கும் ஜெபிக்கும் கர்த்தாவே. முதலிருந்து கடைசி வரையும் எந்த ஸ்பீக்கர் ப்ராப்ளமோ மைக் ப்ராப்ளமோ இல்லாதபடி கர்த்தர் குறிப்பிட்டு ஜெபிக்கிறோம். ஒருவர் பேசுவதை மற்றவர் கேட்கவும், ஒருவர் ஜெபிப்பதை மற்றவர் கேட்கவும் தக்கதாக ஆண்டவர் எல்லா மைக்குகளையும் எல்லா ஸ்பீக்கர்ஸையும் ஒழுங்குபடுத்தும் ஜெபிக்கிறோம். அதுக்கேற்ற ஞானத்தை தொடர்பு ஜெபிக்கிறோம். ஒழுங்காக கையாண்டு நல்ல விதமாக எங்களுடைய ஊழியம் நடக்க கர்த்தர் கிருபை தாருமப்பா. தொடர்ந்து கர்த்தாவே நாளே எங்களோடு கூட செய்தி கொடுக்க முடிய வந்த அருமையான சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்களை இயேசு நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம்ப்பா. அவரை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறோம்.
அபிஷேகிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த அபிஷேகத்தோடு கூடிய வல்லமையோடு கூட எங்களோடு பேச கத்த தெரிவித்தாரும். பேசுகிற வார்த்தைகளை நாங்கள் கேட்டு ஆண்டவர் மாத்திரமே கனப்படுத்த கிருபை செய்யும் சுவாமி. எங்களோடு தங்கியிரும், எங்களையும் பலப்படுத்தும் தேவனே. பாடல் பாடக்கூடிய சகோதரி மஞ்சானி அவர்களை ஸ்ரீ அபிஷேகத்தை நிரப்பி ஆண்டவரே வல்லமையான பாடலை எங்களுக்காக பாடுவதே கிருபை தரமப்பா. இந்த பாடல் வேளையிலே ஆண்டவரே நாங்கள் செய்திக்கு நாங்கள் செல்வது முன்வதாகவே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற பாரத்தை நிறுத்தாவே. மாத்திரமல்ல செய்திக்கு தகுந்த வேதவசங்களை வாசிக்கிற வேளையிலே அருமையான சகோதரி அதிமுத்தவர்களை வாசித்து அபிஷேகித்து வார்த்தைகள் வல்லமை வெளிப்பட்டு அதன் மூலமாக நாங்கள் அதிகமாக தேவனை ஆசிரியத்துக்கு நடத்தப்பட கிருபித்தாரும் சுவாமி. தேவ ஆவியான பிரசனத்தை எதிர்பார்க்கிறோம். விசேஷமாக ஜெப வேளையிலே எல்லாருக்கும் அந்த பாரத்தை கொடுத்து ஆண்டவரே எதற்காக ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எந்த பாரத்தை ஜெபிக்கணும்னு சொல்லி இந்த பாரத்தை ஆவியானத்தை மாத்திரமே கொடுத்து அதிக நேரம் எடுக்காமல் சீக்கிரமாகவே ஜெபித்து முடிக்கவும் இந்த கிருபித்தாரும் சுவாமி. இது பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆசீர்வதியும். இந்த ஊழியம் முழுவதுமாக நாங்கள் ஊழியம் மட்டும் 7, 10, 7 காலக்கெல்லாம் முடிக்கலாம் நினைக்கிறோம். அப்படி செய்யத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்து நடத்தும்படியாக ஒரு பரிசுத்த கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை மாத்திரம் எடுத்துக் கொள்ளும். இயேசுவின் நாம ஜெபம் பிதாவே, ஆமென். ஆமென். இப்பொழுது பாடல் பாட சகோதரி வனஜா டேனியல் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். தாசரே தரணியை அன்பா என்ற பாடலை நம்ம ஜெப சிந்தையோடு இந்த பாடலை கேட்போம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். நேசமா இயேசுவை கூறுவோம், அவரை காண்பிப்போம், ஆவிருள் நீக்குவோம், வெளிச்சம் வீசுவோம். தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். வருத்தப்பட்டு வரும் சுமந்தோரை வருந்தி அன்பா அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு வரும் சுமந்தோரை வருந்தி அன்பா அழைத்திடுவோம். குறித்த இயேசு பாவபாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். இந்து தேச மது சிரோமணிகள் பிந்தி ஒழிக்குள் அரவழைப்போம். சுந்தர குணங்கள் அடைந்து அறிவில் உயர்ந்து நிர்பந்தங்கள் தீர்ந்து சிறந்திலங்கிட. தாசரே இத்தரணியை அன்பா இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். மார்க்கம் தப்பி நடப்போரை சத்திய வழிக்குள் வந்திட சேர்த்திடுவோம். ஊக்கமாக ஜெபித்திடுவோம், நாம் முயன்றிடுவோம், நாம் உழைத்திடுவோம், நாம் ஜெயித்திடுவோம். தாசரே இத்தரணியை இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். நல்ல அழகான பாடல், எல்லாரும் தெரிந்த பாடல், அருமையாக பாடினாங்க. நன்றி சிஸ்டர். அடுத்ததாக வேத பாடம் வாசிப்பதற்காக சகோதரி ரதிமுத்து அவர்களை அழைக்கிறேன். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரை வாசிப்பாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய வேத பாடம் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 16 முதல் 20ஆம் வசனம் வரை. 11 சீசர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. Praise the Lord. இப்பொழுதும் செய்தி கொடுப்பதற்காக சகோதரன் முனைவர் தேவதாஸ் அவர்கள் மஸ்கட்ல இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு இணை நிர்வாகி. நமக்கு இந்த கூடுகையில சகோதரன் டேனியல் அவர்களுக்கு உறுதுணையா இருக்கிறாங்க, இணை நிர்வாகியா இருக்கிறாங்க. அவர்கள் இந்த நாளில நமக்கு செய்தி கொடுப்பாங்க. உயிர்த்தெழுந்த இயேசு என்ற தலைப்புல சீஷராக்கி உபதேசம் பண்ணுங்கள் என்ற சிறப்பான செய்தியை நமக்கு கொடுப்பாங்க. அவளை அன்போடு வருக வருக என்று அழைக்கிறேன். ஒரு சிறு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருக்கிற இந்த நல்ல நேரங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இப்படியாக உமது வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படி ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக உம் சமயத்தில் வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்ளும்படியும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை நீ தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அடியனை மறைத்து உமது வார்த்தைகள் வெளிப்பட வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். என்னை தாழ்த்துகிறோம், உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு வந்து சீசராக்கி உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இதற்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்ட வசனங்கள் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனங்கள் முடிய நம்ம வாசிக்க கேட்டோம். இது வந்து ஆண்டவர் வந்து கடைசியாக தன்னுடைய சீச்சர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய கட்டளை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு மற்றும் ஒரு பேர் சொல்லதாருந்தா இட்ஸ் அ கிரேட் கமிஷன் அப்படி சொல்லி யூஸ்வலாக நம்ம வந்து நம்மளுடைய கிறிஸ்தவ சபைகள் எல்லாம் சொல்வது வழக்கமாக இருக்கு. இந்த வசனங்கள் வந்து ஒரு விசுவாசத்தினுடைய மையத்தை காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதியாகும். இதுக்கு பேர் வந்து மகா ஆணைன்னு சொல்லலாம், அல்லது கிரேட் கமிஷன் சொல்லி என்று அழைக்கப்படுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்த ஒரு இறுதி கட்டளை அப்படின்னு இதுக்கு சொல்லலாம். இதனுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி, ஆண்டவர் பிதாவானவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நியமிக்கப்பட்ட அந்த இந்த உலகத்துல கொடுக்கப்பட்ட அந்த திட்டங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றி தன்னுடைய பிதாவினுடைய திரும்பி போகக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அவருடைய பணிகளை இந்த உலகத்துல வந்து கண்டினியூ பண்ணி நடத்துவதற்கு அவர் தமக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சீஷர்களுக்கு மத்தியில இந்த பொறுப்புகளை ஒப்படைக்கிறக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக தான் இந்த வசனங்களை நம்ம வந்து கண்ணோக்கி பார்க்க போறோம். இப்ப இது எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கலிலேயாவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு மலையில நடந்தது. கலிலேயாவில் இருக்கக்கூடிய இது 16ஆம் வசனத்திலே இருக்குது. அப்பொழுது இயேசுவை வந்து அவங்க சில பேர் வந்து பணிந்து கொண்டாங்க. ஆனா அந்த வசனமே சொல்லுது, சில பேர் வந்து இன்னும் சந்தேகப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. பைபிள்ல ரொம்ப நமக்கு முக்கியமா தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இருக்கிற மாதிரி அப்படி பதிவு பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த பைபிள்ல இருக்கக்கூடிய வெரி பியூட்டி அப்படின்னு சொல்றது. இப்ப என்ன அப்படின்னா, மனிதர்கள் பல விதத்துல இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவு வந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். அதான் இங்க இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சில பேர் பணிந்து கொண்டார்கள், ஆண்டவரை தன்னுடைய தெய்வமாக தன்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொண்டு. சில பேருக்கு இன்னும் அந்த ஒரு சிந்தனை வரல, அவங்களுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருக்குது. அதை அப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்குது பைபிள்ல. ஸோ இது மனிதனுடைய இயல்பையும் அவங்களுடைய விசுவாசத்தின் பயணத்தினுடைய உண்மையும் நமக்கு அப்படியே அப்பட்டமா இந்த வசனத்துல இருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியலாம். சரி, இப்ப இதுக்கு இந்த நடுவில் இயேசு தம்முடைய முழு அதிகாரத்தையும் அறிவித்து சீசர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பை வந்து என்ன பண்றாரு, கொடுக்கறத இந்த வசனங்கள்ல இருந்து நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த பொறுப்புகள்ல பாத்தீங்கன்னா 3 முக்கியமான ஒரு அம்சங்கள் இருக்கு. அதை குறித்து தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். என்ன 3 விதமான அம்சங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கிறிஸ்துவனுடைய அதிகாரம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அது எங்க இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அவர் சொல்லியிருக்கிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு 18ஆம் வசனத்துல இருக்கு. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது கிறிஸ்துவனுடைய அதிகாரம், இந்த அத்தாரிட்டி ஆஃப் த கிரைஸ்ட் அப்படிங்கிறது. தென் அதுக்கப்புறம் விசுவாசிகளுக்கு உண்டான மிஷன்,
அவங்களுடைய பணி அது குறித்து சொல்லியிருக்குது. என்ன கொடுத்துருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் அவர் சொல்றாரு, நீங்கள் புறப்பட்டு போய், அது முதலாவது கட்டளை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா சகல ஜாதிகளையும் சீஷராக்கி கொடுத்துருக்குது. அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, தென் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கட்டளையாம கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. அப்ப 4 விதமான கட்டளைகள் நமக்கு இருக்கு. 4 விதமான மிஷன் வந்து இந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். நம்ம புறப்பட்டு போகணும், தென் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா சீஷராக்கணும், தென் அதுக்கு அடுத்ததாக ஞானஸ்தானம் கொடுக்கணும், தென் அதுக்கப்புறம் உபதேசம் பண்ணணும். இந்த 4 விதமான ஒரு மிஷனை வந்து ஆண்டவர் வந்து இங்க கட்டளையிடுகிறத பாக்குறோம். அதுக்கு அடுத்தப்பல 3வது அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய வாக்கு தத்தம் இருக்குது. அது எங்க இருக்கு? 20வது வசனத்துல இருக்கு பாருங்க. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அது இவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை தான் இந்த கடைசி நேரங்களை தன்னுடைய பிதாவுக்கு போதுக்கு முன்பதாக சீசர்ல பார்த்து ஆண்டவர் கொடுக்கிறார். இது அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கும் நமக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு வசமா இருக்குது, பொருந்தக்கூடிய ஒரு கட்டளையா இருக்குது. ஆண்டவர் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை இன்றைக்கும் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இதை புரிந்து கொள்ளணும். சரி, சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அப்படிங்கிற கட்டளை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கு. சகல யாரும் இல்லை, ஒரு 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 அதாவது சொல்ல போனா இதுல வந்து இவங்களுக்கு தான் இல்லை, அவங்களுக்கு தான் இல்லை, சகல ஜாதி அப்படிங்கிற சுவிசேஷம் ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு மட்டும் இல்லாம உலக எங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவிக்கப்படணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வசனங்கள் இருந்து புரிந்து கொள்ள முடியும். அதே சமயத்துல ஞானஸ்தானம் கொடுத்தலும் கற்பித்தலும் மூலமாக விசுவாசிகளை வளர்ப்பது ஒரு முக்கிய பணிகளாக இருக்குது. நாம் விசுவாசத்துக்குள்ள வந்துட்டோம், ஆண்டவர் வந்து என்னுடைய ரட்சகர் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டோம். ஆண்டவருடைய கிருபையினால ஆண்டவர் நம்மளை எல்லாம் அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். விசுவாசத்தின் பாதையில நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். நாம் விசுவாசிகளா மட்டும் இருக்கிறது இல்லை, நாம் விசுவாசிகளை உருவாக்கக்கூடிய மனிதர்களாக, அதாவது என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்த ஒரு புருஷர்களாக இருக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவுடைய ஆசை, ஆண்டுடைய எதிர்பார்ப்பு. அதை நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஞானஸ்தானம் கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும், அதன் மூலமாக விசுவாசிகளை நாம வந்து என்ன புது விசுவாசிகளை அவருடைய அன்பின் மந்தைக்குள்ளாக நம்மளை கூட்டிட்டு வரணும். அப்படிப்பட்ட ஒரு பணியை வந்து ஆண்டவர் நமக்கு தர்றார். அதோடு மட்டும் இல்ல, 3வது பாத்தீங்கன்னா நான் உங்களோடு இருக்கிறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அந்த வாக்கு தத்தம். இந்த பெரிய பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு தேவையான தைரியத்தையும் நம்பிக்கையும் நமக்கு அளிக்கிறார். அதை தான் கடைசி வசனத்தை சொல்றோம். இது வந்து ஒரு வரலாற்று சம்பவம் மட்டும் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிக்கும், சபைகள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இது பொருந்தக்கூடிய ஒரு பெரிய அழைப்பு, அது பெரிய ஒரு பொறுப்பு, ஒரு வாக்குத்தத்தம் அடங்கிய பகுதி தான் இன்றைக்கு பகுதி. சரி, இப்ப நம்ம வந்து ஒவ்வொன்றா பார்ப்போம். கிறிஸ்துவின் அதிகாரம் அப்படிங்கிறது நமக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட அந்த இதுல பார்ப்போம். கிறிஸ்துவின் அதிகாரம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா 18ஆம் வசனத்துல இருக்கு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனம் வந்து கிறிஸ்துவனுடைய முழுமையான எல்லையற்ற ஆளுமையை வெளிப்படுத்துகிறது. வானத்திலும் பூமியில சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதிகாரம்னா என்ன? அதிகாரம் அப்படிங்கிற அந்த அத்தாரிட்டிங்கிறதுக்கான கிரேக்க பதம் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்ஸோசியா அப்படிங்கிறது. அதுக்கு உண்மையான மீனிங் என்னன்னா ஆட்சி செய்யக்கூடிய உரிமை, த ரைட் டு ரூல், தென் கட்டளையிடக்கூடிய சக்தி அல்லது செயல்படுத்தக்கூடிய ஆற்றல், த பவர் டு ஆக்ட், அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம், த சாவரனிட்டி, கண்ட்ரோல் ஓவர் ஆல் திங்ஸ். அப்ப இந்த 3 விதங்கள்ல வந்து அந்த அதிகாரம் இருக்கு. அப்ப இயேசுக்கு இப்படிப்பட்ட அதிகாரங்கள் பிதாவான கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத ஆண்டவரே சொல்றார். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற. அப்போ இந்த அதிகாரம் வந்து யாரால? தேவனால கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவரே அவருடைய ஊழியத்தின் பாதைகளை இப்ப சொல்லியிருக்கிறாரு. 28:18 சொல்லி எனக்கு கொடுக்கப்பட்டன்னு சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டும் இல்ல, யோவான் சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 26-27 நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் தானியலுடைய புஸ்தகத்துல பார்த்தோம் அப்படின்னா மனிதகுமாரனுக்கு ஆட்சியும் மகிமையும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத அங்க நம்ம வாசிக்கும் போது தெரிந்து கொள்ள முடியலாம். அப்ப இயேசுவின் அதிகாரம் வந்து மனிதரிடத்துல இருந்து வந்ததில்லை, தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. அது சரி. அதுக்கப்புறம் இயேசுனுடைய அதிகாரத்தினுடைய எல்லைகள் எல்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாருக்கும் இது தெரிந்த ஒரு பகுதி தான். அவருக்கான அதிகாரத்தினுடைய எல்லை, அவருடைய அந்த
அதன் பரப்பு எவ்வளவு இருக்கு, அதோட ஸ்கோப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா படைப்பு மேல அவருக்கு வந்து அதிகாரம். ஏன்னா எல்லாமே அவரால உண்டாக்கப்பட்டது, அவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார். கொலைசேயர்ல முதலாம் அதிகாரத்துல 16-17 நம்ம வாசிக்கிறோம். அதே போல எல்லாவற்றுக்கும் மேலானவர், படைப்புக்கும் மேலேயானவர். அதை எபேசியர் 1 21-22 நம்ம வந்து அதை வாசிக்க கேட்க முடியும். இப்ப படைப்பு மேல அவருக்கு அதிகாரம் இருக்குது. தென் அதுக்கப்புறம் பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது. ஏன்னா பல இடங்கள்ல அவர் வாழ்ந்த காலங்கள்ல பாவங்களை உனக்கு மன்னித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. இது மூலமாகவே அங்க இருக்கக்கூடிய பரிசேயர், சதுசேயர், இவங்க வேத பாரகர் எல்லாரும் இவர் மேல கோவப்பட்டதை நம்ம பல நேரங்கள்ல வாசிக்க கேட்கிறோம். ஸோ அதனால இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் வந்து இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் இருக்குது. இது எதை காட்டுது அப்படின்னா ஆண்டவருடைய அந்த டிவைன் நேச்சரை காட்டுது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கிடைக்கப்பட்ட அந்த டிவைன் நேச்சர், அந்த தெய்வீக தன்மையை நம்ம காட்டுது. தென் அதுக்கு 3வது பாத்தீங்கன்னா இயற்கை மேல அவருக்கு அதிகாரம் இருக்குது. ஏன்னா கடலும் காற்றும் அவருக்கு கீழ்ப்படிந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அதிகாரத்தின் மேல வல்லமை இருக்குது, பாவத்தை மன்னிக்கக்கூடிய வல்லமை இருக்கு, படைப்பின் மேல இருக்கக்கூடிய வல்லமை இருக்கு. அதோடு மட்டும் இல்ல நோய்களும் மரணத்துக்கு மேல அவருக்கு ஆளுமை செலுத்தினார். ஏன்னா லாசர் உயிரோட எழுப்பினாரு. தென் அதுக்கப்புறம் மரணத்தினுடைய சாவிகள் அவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி வெளிப்படுத்தல் வாசனம் அந்த புத்தகத்துல நம்ம வாசிக்க முடியுது. ஸோ அதனால நோய்களுக்கு மேலேயும் மரணத்தின் மேலேயும் அவருக்கு வந்து என்னது அதிகாரம் இருக்குது. அதுக்கு மேல பிசாசுகளின் மேலேயே அவருக்கு அதிகாரம் இருக்குது. அசுத்த ஆவிகளுக்கு அவ கட்டளை இடும்போது அவைகள் எல்லாம் கூக்குரலிட்டு கடந்து போன வெளியேறின அப்படிங்கிறத பல நேரங்களில் என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம வாசி கேட்டிருக்கிறோம். ஸோ அதனால சாத்தானுக்கும் மேல அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போட மட்டும் இல்ல நியாய தீர்க்கக்கூடிய அதிகாரம். உலகத்தினுடைய கடைசி காலங்கள்ல நியாயத்தை தீர்க்கக்கூடிய ஒரு நியாயாதிபதியாக அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் அவருக்கு முன்பாக வந்து நியாயம் தீர்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறத நம்ம வாசிக்க முடியுது. அப்ப நியாயம் தீர்க்கக்கூடிய வல்லமையும் அவர்கிட்ட இருக்குது. உலகத்தை நியாயம் தீர்க்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. அதோடு மட்டும் இல்ல உயிர் கொடுக்கக்கூடிய அதிகாரமும் இருக்கு. ஒரு உயிரை எடுக்கவும் அதை எடுத்துக்கொள்ளவும் அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கும். உயிர்ப்பிக்கும் அதிகாரம். இப்ப யோவான் 5:21 வாசிக்கிறோம். இவ்வளவு அதிகாரங்கள் அவருக்கு இருக்குது. அப்ப இயேசுவினுடைய அதிகாரத்தின் எல்லை பார்த்தீங்கன்னா படைப்பின் மேல இருக்குது, பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரம், இயற்கையின் மேல அதிகாரம் இருக்குது, நோய்களும் மரணத்தின் மேல அதிகாரம் இருக்கு, பிசாசுகள் மேல அதிகாரம் இருக்குது, நியாயத்தீர்ப்பு மேல அதிகாரம் இருக்குது, உயிர் கொடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்குது. இந்த அதிகாரத்தினுடைய நோக்கம் தான் என்ன? இது ஏன் இந்த சீஷரை அனுப்புவதுக்கு முன்னால இந்த விஷயத்தை அவர் சொல்றாரு? ஏன் அப்படின்னா இந்த ஊழியத்துக்கு அடித்தளமா இருக்கிறது அவருடைய அதிகாரம் தான். நம்மளுடைய சுய பலமோ அல்ல நம்மளுடைய தகுதிகளோ அல்லது நம்மளுடைய பலமோ அதிகாரமோ கிடையவே கிடையாது. இந்த ஊழியத்தினுடைய அடித்தளமா இருக்கிறது என்னன்னா அவருடைய அதிகாரம். அவருடைய அதிகாரத்தை அவருடைய பிள்ளைகளாக நமக்கு இந்த உலகத்துல அவருடைய பணிகளை நாம் கண்டினியூவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். டில் அவருடைய வருகை மறுக்கு கொண்டு நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய எண்ணம், பிதாவினுடைய சித்தமும் அதுதான். அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அதனால அந்த அதிகாரத்தின் எல்லை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான் நம்மளுடைய ஊழியத்தினுடைய அதிகாரத்தினுடைய ஆதாரம். சரி, இதன் மூலமா நமக்கு என்ன புரிந்து கொள்ள முடியுது? ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர், அதனால நாம் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் வந்து அதிகாரம் உள்ளவர், அதனால நாம் தைரியம் கொண்டிருக்க வேண்டும். பயம் இல்லாம சுவிசேஷத்தை செய்யக்கூடிய பணிகளை நாம் இன்னும் ஆவலாக உற்சாகமாக செய்ய வேணும். ஏன்னா இந்தியாவில இன்னும் 98% மக்களுக்கு மேல இன்னும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவே அறியாத ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம இன்னும் ஊழியங்கள் செய்வதற்கு அதிகமான ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணித்தளங்கள்ல நாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதோடு மட்டும் இல்ல அவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவரை மீறி அவர் தான் ஹி இஸ் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரிதிங். ஸோ அதனால எந்த ஆற்றலும் அவரை மிஞ்சி கிடையாது. ஸோ அதனால இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரம் இருக்குது, இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை நம்ம கையில கொடுக்கிறார். அப்ப நாம வந்து பெரிய ஆளுகை செய்யக்கூடிய மக்களாக அவருடைய பிள்ளைகளாக நாம் அவருடைய ஊழியத்தின் மேல நம்ம செய்வதற்கு ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஸோ இதுதான் அதனுடைய முக்கியமான. அப்போ இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் என்பது எல்லாவற்றுக்கும் மேலானது. பாவம், மரணம், சாத்தான், உலகத்தை ஆளக்கூடிய அதிகாரம், நியாயத்திற்கு அதிகாரம். ஸோ இந்த அதிகாரத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்திருக்கிறோமா? இல்ல இந்த அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து ஆண்டவர் தந்திருக்கிற பணிகளை நாம் செய்கிறோமா அப்படிங்கிறத குறித்து நாம வந்து என்னது ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது முதலாவது. தென் இரண்டாவது பாத்தீங்கன்னா இரண்டாவது ஒரு தலைப்பு என்னன்னா இயேசு கிறிஸ்து தன்னுடைய விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியமான மிஷன். அந்த மிஷன் என்ன அப்படிங்க பாத்தீங்கன்னா
4 மிஷன் நம்ம பார்த்தோம். அதுல முதலாவது மிஷன் எப்படின்னா புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்லி விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த முதலாவது பணி என்னன்னு புறப்பட்டு போய். அப்ப நாம என்ன பண்ணணும், கட்டாயமா நம்ம போகணும். கட்டாயமா நாம என்ன பண்ணணும், பணித்தலங்களுக்கு போகணும். அதை விரும்புறார். உலகம் என்றும் சென்று சுவிசேஷத்தை அறிவிங்கள் அப்படிங்கிறார். அப்ப விசுவாசம் ஆண்டவர் என்னை ரசித்தார், அது நல்ல விஷயம்தான். ஆண்டவருக்கும் எனக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்தின் அடிப்படையில ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய இரட்சகர் அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். அதோடு மட்டும் நம்மளுடைய விசுவாசம் இருந்துடக்கூடாது. நாம் இன்னும் நிறைய விசுவாசிகளை நாம் வளர்க்கத்தக்கதான மனிதர்களாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அப்ப என்ன, நாம் செயல்பட வேண்டும். முதலாவது நம்மளுடைய விசுவாசம் ஒரு கிரியினால வெளிப்பட வேண்டும். நம்மளுடைய விசுவாசம் இன்னும் பல பேருக்கு விசுவாசத்தை வளரத்தக்கதாக நம்மளுடைய விசுவாசம் வளர வேண்டும். அதற்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்ப நாம் செயல்படக்கூடிய ஒரு வீரர்களாக நாம் வாழ வேண்டும். அதற்காக முதலாவது நாம் புறப்பட்டு போவதற்கு ரெடியா இருக்கணும். அது முதலாவது பணி. ரெண்டாவது, சகல ஜாதிகளையும் சீஷராக்கும். அப்ப சீஷராக்கக்கூடிய நான் ஒரு டிசைபிளா இருக்கிறேன் அப்படிங்க மட்டும் இல்லை, நான் ஒரு டிசைபிள் மேக்கரா மாறணும். அதுவும் முக்கியமானது. சகல ஜாதிகளையும் சீஷராக்கி உலகமெங்கும் சாட்சிகளாக ஆக்குங்கள். அப்போஸ்தலர்ல ஆதி திருச்சபை பண்ணின அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்குது. இப்ப மற்றவர்களுக்கு நாம என்ன பண்ணணும், கற்பிக்கணும். எதற்காக கற்பிக்கணும் அப்படின்னா, அவங்க பக்தி வர்த்தியில வளரத்தக்கதாக நாம் கற்பிக்க வேண்டும். 2 தீமோத்தேயு 2:2 வாசிக்கிறோம். விசுவாசிகளை உருவாக்குவது மட்டுமில்ல, வளர்ந்த சீஷர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கட்டளை. ஆக இரண்டாவது சகல ஜாதிகளையும் சீஷராக்க வேண்டும். மூன்றாவது, ஞானஸ்நானம் கொடுத்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பணி. ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னா விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய பணி. இப்போ மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆதி திருச்சபையில யாரெல்லாம் கிறிஸ்துவனுடைய மந்தைக்குள்ளாக வந்தாங்களோ அவர்களோட விசுவாசத்தை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு செயலுக்கு பேர் தான் ஞானஸ்தானத்தை கொடுப்பது. அப்ப வெளிப்படையான விசுவாச அறிப்பு, வெளிப்படையாக ஆண்டவர் எனக்காக என்னுடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார், அவர் இந்த இரட்சகர், உலகத்தின் இரட்சகர் அப்படிங்கிறத விசுவாசம் வெளிப்படையா அறிவிக்கக்கூடியது. இப்ப கிறிஸ்துவின் மந்தைக்குள்ள இணைக்கக்கூடிய ஒரு இணைப்புக்கு பேரு தான் ஞானஸ்தானம் கொடுக்கிறது. நாலாவது, உபதேசம் பண்ணுவது, கற்பிக்கும் பணி. எதற்காக? பூரண வளர்ச்சி. சபைகள்ல பூரண வளர்ச்சி காணப்படணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-13 வாசிக்கிறோம். இப்ப எல்லாரையும் பூரணமாக நிறுத்துதல், எல்லா வகையிலையும் நாம் பக்தி விருத்திக்குள்ளாக நடத்தணும். அவங்கள அவங்களோட விசுவாசம் பூரணப்படணும். அந்த அளவுக்கு சபைகள்ல நாம வளரத்தக்கதாக இருக்கணும். இது அறிவுபூர்வம் மட்டும் இல்லை, வாழ்க்கையே மாற்றம் ஏற்பட்டது. இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், நாட் என் இன்ஃபர்மேஷன். இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்கக்கூடிய ஒரு பணிகளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ இந்த பணிகளை நம்ம எப்படி செய்யணும்? இந்த பணிகளை அதிகாரத்தின் அடிப்படையில, கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில நம்ம செய்யணும். அதோடு மட்டும் இல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலால் நாம் அபிஷேகப்பட்டு அவருடைய துணையோடு நாம் இந்த பணிகளை செய்யணும். அதுக்கப்புறம் அன்போடும் கருணையோடும் இந்த பணிகளை செய்யணும். அதிகாரம் இல்ல, மனிதர் தந்திருக்கிற இந்த உலகத்தின் அதிகாரத்தின் அடிப்படையில் இல்ல, அன்போடு கருணையோடு செயல்படணும். அதுக்கப்புறம் பரிசுத்தமான ஒரு வாழ்வது, பரிசுத்தமான ஒரு நிலையில இருந்து பரிசுத்தமான வாழ்வதன் மூலமாக இந்த பணிகளை நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் சத்தியத்தின் சத்தியத்தை எந்தவித சமரசம் இல்லாம நாம் சத்தியத்தை போதிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுக்கப்புறம் பொறுமை மற்றும் விசுவாசத்தோடு கூட நம்ம என்ன பண்ணணும், இந்த பணிகளை செய்யணும். ஏன்னா சீஷராக்குவது உடனே நடந்துடாது. இது நாட் ஜஸ்ட் ஒரு ஒன் டே ப்ராசஸ் இல்லை, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நம்ம ஆண்டவரிடம் போகும் வரைக்கும் இது நம்மகிட்ட மாற்றம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொறுப்பு. அதனால இந்த பணிகளை செய்யும் பொழுது ஆண்டவர் தந்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில ஆவியானவருடைய துணையோடு, அன்போடு, கருணையோடு, பரிசுத்தத்தோடு, சத்தியத்தோடு, பொறுமையோடு இந்த விசுவாசத்தை பணிகளை நம்ம செய்யப்பட வேண்டும். இப்ப இந்த பணிகளுடைய நோக்கம் என்ன? முக்கியமா மக்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளுதல், அவரை பின்பற்றுதல், அவரை போல நாம் மாறுதல், நம்மரை போல நாம் மாறக்கூடிய இந்த பணி. தென் அதுக்கப்புறம் அதனால அந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகளுக்கு நாம் செல்வதற்கு தயாரா இருக்கிறோமா? சீசராக்குவதற்கு நாம் தயாரா இருக்கிறோமா? அல்ல ஞானஸ்நானம் கொடுக்கறதுக்கு நாம் தயாரா இருக்கிறோமா? மற்றவர்களுக்கு நாம் கற்பிக்கிறதுக்கு நாம் தயாரா இருக்கிறோமா? ஆகவே இந்த ஆணையை நம்ம நிறைவேற்றுக்கிறோமா அல்லது நாம இன்னும் புறக்கணித்து கொண்டே இருக்கிறோமா அப்படிங்கிறது குறித்து நாம ஆராய்ந்து பார்க்க வேண்டும்.
தென் அதுக்கப்புறம் மூன்றாவது பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம். இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தம் அது கடைசி வசனத்துல இருக்குது. 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருக்குது. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு. இப்ப இந்த வசனம் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய ஆறுதல், ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய வாக்குத்தத்தம். இது என்ன குறிக்குது அப்படின்னா, அவருடைய கண்டினியூஸ் பிரசன்ஸ் நம்மோட இருக்கும் அப்படிங்கிறத அவர் அஷூர் பண்றாரு. அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசன்னம் நம்மளோடு எல்லா நேரத்திலும் இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்கறதா இந்த வாக்குத்தத்தம். சோ இதை நான் உங்களோட கூட இருக்கிறேன். இது உடல் ரீதியா மட்டும் இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஆன்மீக ரீதியா, ஆவியினால நித்தியமாக அவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நாம் விசுவாசிக்க வேண்டும். பல நேரங்கள்ல வாழ்க்கையினோட அழுத்தத்தின் மத்தியில நாம் அதை உணர முடியாம போகலாம். ஆனா உண்மை என்னன்னா, எல்லா நேரங்களிலும் அவர் நம்மோடு இருக்கிறார். நமக்கு ஆறுதல் செய்யக்கூடிய, நம்பிக்கை அளிக்கக்கூடிய, நம்மளை உற்சாகப்படுத்தக்கூடிய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத வாக்குத்தத்தம் தான் இந்த வசனம். சரி, வேதத்தை முழுவதும் காணப்படுது. இந்த வாக்குத்தத்தம் வேதத்துல முழுவதும் காணப்படுது. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா தேவனுடைய சன்னதி, இப்ப நான் யோசுவால பாக்குறேன், நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். ஏசாயா புத்தகம் தான் படிக்கிறோம், பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எப்பொழுதும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். அது மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது பாத்தீங்கன்னா இம்மானுவேலரா இருக்கிறார், தேவன் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறது. தேவன் நம்மோட இயேசுனுடைய பிறப்பின் காலத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அவர் நம்மோடு இருக்கிறதுக்காக அவர் வந்தார் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இப்ப நம்மளுடைய இது எப்படி இருக்கிறார் இந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆவியானவராக நம்மோடு இருக்கிறார், பசுத்த ஆவியானவராக நம்மளோட வாசம் செய்கிறார் அப்படிங்கிறது. ஆக இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம முழுமையாக என்ன பண்ணணும்? வாக்குத்தத்த முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னா, அவர் கண்டினியூஸா ஒரு நாளும் நம்மளை விட்டு அவர் விலகி போவதில்லை. சகல நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நீங்க மாட்டேன், எல்லா நாளிலும் அவர் நம்மை விட்டு போக மாட்டார். அதுதான் அதோடைய இது. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு இருக்கிறதுக்கு பேர் சங்கீதம் 23 பாக்குறோம், மரண நிலையிலும் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் சொல்லியிருக்கு, துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் சொல்லியிருக்குது. அப்ப துன்பம், பயம், சோதனை எந்த நேரம் வந்துட்டாலும் கூட ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அப்படிங்கிறத நான் நம்பணும். எப்பேற்பட்ட கஷ்டமான காலங்கள் வந்தாலும் அவர் எனக்கு துணை செய்ய வல்லவர். நம்மோடு இருக்கிற ஆண்டவரை காட்டிலும் நமக்கு வரக்கூடிய துன்பங்களோ, நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களோ பெரிய விஷயங்களே கிடையாது. அப்போ ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய வேதனை அவருக்கான வேதனை, நம்ம படக்கூடிய பாடுகள் அவருக்கான பாடுகள். அதனால இப்படி நம்ம நினைக்கும் பொழுது நிச்சயமா நம்ம பாடுகள் நம்மளை அணுகாது, நம்மளை பெரிய அளவுக்கு மனதுல சோர்வுகளை கொண்டு வராது. அதனால நம்ம எது வேதனைப்பட்டோம் அப்படின்னா நிச்சயமா அது ஆண்டவருக்கான வேதனை. அதனால அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்புறம் ஊழியத்தில் கடைசி வரைக்கும் ஊழியத்தின் பாதையில நான் நூலோடு இருக்கிறேன் சொல்லியிருக்கிறார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 9-10 பாத்தீங்கன்னா பவுலுக்கு அவர் சொல்லும் போது, பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தைரியமா பேசுன்னு சொல்றாரு. அதிகாரங்கள் நிறைந்திருக்கிற மனிதர்கள் மத்தியில நீ தைரியமா பேசு, ஒருத்தரும் உன் மேல ஒன்றும் பண்ண முடியாது, நான் உன்னை கொண்டு இன்னும் பெரிய காரியங்களை செய்ய வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் சுவிசேஷ பணியில் அவர் நம்மை விட்டு போக மாட்டார், எந்த சூழ்நிலையிலும் நம்மளை விட்டு போக மாட்டார் அப்படின்னு சொல்றாரு. உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் சொல்லியிருக்கிறார். அப்ப உலகத்தினுடைய முடிவு வரைக்கும் அவர் நம்மோட வாசம் செய்வார் அப்படிங்கிற ஒரு வாக்குத்தத்தை இது இந்த உலக வாழ்க்கையில் மட்டுமில்ல, நித்தியத்திலும் கூட அவர் நம்மோடு இருப்பார் அப்படிங்கிறதுக்கான வாக்குத்தத்தை தான் ஆண்டவர் இங்க சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வாக்குத்தத்தினுடைய அர்த்தம் என்னன்னா, பயம் இல்லாத வாழ்க்கை, தேவன் நம்மோடு இருக்கிறார், நம்ம பயப்பட தேவையில்லை. தனிமை இல்லாத வாழ்க்கை, நம்ம ஒருபோதும் நம்ம தனிமை இல்லை, ஏன்னா அவர் நம்மளோடு இருக்கிறார். தைரியமான ஒரு ஊழியம், அவர் நம்மோடு இருக்கனால அவர் கொடுத்திருக்கிற இந்த பணிகளை தைரியமாக நம்ம செய்யலாம். நம்பிக்கையுடன் வாழ்வக்கூடிய எந்த சூழ்நிலையும் அவர் நம்ம விட்டு கைவிட மாட்டார் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ அதனால இந்த ஒரு பெரிய வாக்குத்தத்தை தந்திருக்கிற ஆண்டவர், அவருடைய அதிகாரத்தை பார்த்தோம், அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பணிகள் சொல்லி பார்த்தோம், அதுக்கப்புறம் மூன்றாவது அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய வாக்குத்தத்தத்துக்கு பார்த்தோம். இந்த மூன்றையும் சேர்ந்ததுக்கு பேரை தான் கிரேட் கமிஷன் சொல்லியிருக்கிறார். அது அன்றைக்கு சீசர்களுக்கு கொடுத்தது மட்டும் இல்லை, இன்றைக்கும் கூட இந்த வார்த்தைகள் நமக்கும் பொருந்தும். நாம் அவர் நமக்கு தந்திருக்கிற இந்த பணிகளை நாம் உணர்ந்து கொண்டு இந்த உலகத்துல நாம் செயல்படும் போது நிச்சயமாகவே ஆண்டவருடைய நாமத்திற்கு நம் மூலமாக மகிமை கொண்டு வர முடியும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் அனைவரும் இந்த பொறுப்புகளை நாம் உணர்ந்தவர்களாக ஆண்டவருடைய பணிகளை நாம் சிறப்பாக செய்வோம். ஆண்டவர் நாமத்தை நாம் அனைவரும்
அவருக்கு மகிமை கொண்டு வரும்படி இந்த உலகத்திலே வாழ்வோம். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் கனப்படுத்துவாராக. அதற்கான பலன்களையும் சத்துவங்களையும் நமக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மளுக்கு அனுதோனமும் இருந்து நமக்கு துணை செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தரும்படி நம்ம ஒருவரும் இந்த நேரத்துல ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி நம்ம மன்றாடுவோம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சிறு நேரங்களிலே ஆண்டவரே இந்த நீ தந்திருக்கிற அந்த கிரேட் கமிஷன் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்படி எங்களுக்கு நீ உதவி பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே, கேட்ட சத்திய வசனங்கள் ஆண்டவரே நாங்கள் எங்களை மறுபடியுமாக புதுப்பித்துக் கொள்ளவும், நாங்கள் இன்னும் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழவும், உங்களுடைய பணிகளை நாங்கள் திறம்பட செய்யவர்களாக இருக்கவும், பயம் இல்லாம எந்த சூழ்நிலையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவதற்கு தைரியத்தோடு வாழ்வதற்கும் நீர் உங்களுடைய வார்த்தைகள் மூலமா எங்களோடு பேசுனதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல உங்க கரங்கள் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரும்படி இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவரை எங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட தேவரை கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உமது நாமத்திற்கே நாங்கள் மகிமை கொண்டு வருகிறோம். துதி கன மகிமையில உமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன். நன்றி. அருமையான ஒரு செய்தியை சகோதரன் திலனைக்கு கொடுத்தாங்க. ரொம்ப ஆழ்ந்த செய்தி, ரொம்ப டீப், கண்டினியூஸா அவ்வளவு அழகா ப்ரிப்பேர் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கர்த்தர் தாமே அவர்களை விசேஷமா இந்த காரியத்திற்காக அவர்களை ஆசீர்வதிக்கணும். நாங்க குழுவின் சார்பில் அனைவரும் சேர்ந்து உங்களுக்கு நன்றியை ஏறெடுக்கிறோம். அடுத்ததாக நம்ம பிறந்த நாளுக்காக ஜெபிக்க போறோம். சகோதரி ஹேமா அவர்கள் மிஸ்டர் பிரான்சிஸ், சன் ஆஃப் சிஸ்டர் குளோரி தாமஸ், அருமையான சகோதரி குளோரி தாமஸ் அவர்களுடைய மகன் பிரான்சிஸ் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறாங்க. இந்த 19th ஏப்ரல், அதாவது நாளைய தினத்துல அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிறாங்க. அவர்களுக்காக சகோதரி ஹேமா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தேவனே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாள்ல நாங்க கேட்ட செய்தியின்படி எங்களுக்கு அதிகாரத்தை தந்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் என்ன பணி செய்ய வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு வாக்கு தத்தங்களையும் நீர் ஆண்டவரே தயவாய் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியான தேவன் என்று சொல்லி. இப்பொழுதும் ஆண்டவரே, பிறந்த நாளை காண்கிற அன்பு ஆண்டவரே சகோதரர் பிரான்சிஸ் அவர்களுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. நல்ல தகப்பனை ஜெபிக்கிற ஒரு தாயாருடைய அன்பு மகன் ஆண்டவரை, இந்த நாட்களிலும் ஆண்டவரே ஐயா, ஒரு ஆண்ட நீங்க உங்களுடைய மகனுக்கு ஆண்டவரை கூட்டி கொடுத்திருக்கீங்களே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த ஆண்டிலும் கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் பரிகாரியா இருக்கும்படி ஆயிடுச்சு பேக்கிறோம் அப்பா. கர்த்தருடைய வலதுகரம் ஆண்டவரே மகனுக்காய் கிரியை செய்யும்படி ஆயிடுச்சு பேக்கிறோம் அப்பா. உம்முடைய பரலோக தயவு ஆண்டவரே உம்முடைய மகனுக்கு கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டின் ஒவ்வொரு பாதம் வேளையிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு நிமிஷத்திலும் ஆண்டவரே உம்முடைய பலன் உம்முடைய மகனை ஆளுகை செய்யட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அன்பு தகப்பனே, நீங்க ஆண்டவரே அன்பு சகோதரன் பிரான்சிஸ் மீது உம்முடைய கைகளை வைத்து தகப்பனே ஆண்டவரே அவருடைய வியாதி படுக்கையை மாற்றி போடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, டயாலிசிஸ் நடந்து கொண்டிருக்கிற அந்த நாட்களிலும் ஆண்டவரே அவைகள் இல்லை என்று சொல்லும்படியாக ஆண்டவரே நீங்க அந்த கிட்னி ஆண்டவரை ரீப்ளேஸ் பண்ணி, நீங்க ஒரு நாள் ரிப்பேர் பண்ணுகிற தேவனால ஆண்டவரை ரீப்ளேஸ் பண்ணி ஆண்டவரை நியூ ஆர்கனை கொடுக்கிற தகப்பன் ஆண்டவரை, உங்க சமூகத்திலிருந்து உம்முடைய மகனுக்கு பரிபூர்ண சுகம் இந்த நாள்ல கடந்து வரட்டும். நாளை தின பிறந்த நாள்ல தகப்பனே ஆண்டவரை ஒரு நல்ல மகிழ்ச்சியின் செய்தி உடைய மகன் ஆண்டவரை கேட்கும்படியாக கத்த பெரிய காரியங்களை செய்யும்படியாயிடுச்சு பீக்கிறோமாப்பா. நாங்கள் ஆண்டவரை ஒருமனப்பட்டவர்களாக ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக ஆண்டவரை உம்முடைய மகனுக்காக ஆண்டவரை உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். என் தேவனாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் வசனத்தை அனுப்பி குணமாக்குகிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீங்க கொடுத்த அதிகாரத்தின்படி தகப்பனே உம்முடைய வார்த்தையை உம்முடைய மகனுக்காக நாங்கள் பேசுகிறோம் ஐயா. பரிகாரியான தேவன் நீர் பரிபூரண விடுதலை கட்டளையிடும்படியாயிடுச்சு பீக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பின் கரம் ஆண்டவரே நீட்டப்பட்டு தூக்கி நிறுத்தும்படியாயிடுச்சு பீக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நோ மோர் டயாலிசிஸ் என்று சொல்லும்படியாக என் தேவ கரமுடைய மகனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை வெளிப்படும்படி ஆயிடுச்சு பீக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள தயவுள்ள கரம் ஆண்டவரை பலவீனங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பலத்தினால் இட்டை கட்டும்படி ஆயிடுச்சு பீக்கிறோம். இந்த புதிய ஆண்டு உம்முடைய மகனுக்கு எல்லா விதத்திலும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டாக இருக்கும்படி ஆயிடுச்சு பீக்கிறோம் ஐயா.
எல்லா தடைகளும் நீங்க ஆண்டவரே, தடைகளை தகர்த்து போடுகிறவர் உம்முடைய மகனுக்கு முன்பாக கடந்து செல்லும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, லதாக்காவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்முடைய அன்பு மகளுக்கு ஆண்டவரே, நீங்க கொடுத்திருக்கிற எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே, ஆசிரிய பணியை தகப்பனே எவ்வளவு திறம்பட செய்கிறார்கள் என்பதை நீங்க ஆண்டவரே அறிந்திருக்கீங்க. அவங்க ஸ்தானத்துல அவங்களை உயர்த்தி வைத்திருக்கீங்கப்பா. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் ஆண்டவரே, ஆண்டவரே அவர்கள் மூலமாய் ஆண்டவரே அநேக ஆண்டவரே உம்முடைய சந்ததிகள் எழும்பத்தக்கதாக கர்த்தர் பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆண்டு நல்ல ரிசல்ட்டை அவங்க பார்க்க நீங்க உதவி செய்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. அப்படியே அவங்களுக்கு கொடுத்த கண்மணி பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே இவங்களை நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில செயல்படும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமை உள்ள பிரசன்னம் ஆண்டவரே, ஆண்டவரே பிள்ளைகள் இருவரையும் ஆண்டவரே ஐயா தூக்கி நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மூத்த மகளுடைய வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இளைமகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை விளங்க பண்ணும்படியாக ஏற்ற துணையோடு வாழ்க்கையை ஆண்டவரை கட்டி அமைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. மழுக்கேற்ற துணையை கொண்டு வந்து தகப்பனே உடைய வாழ்க்கை ஆண்டவரே நீங்க தீர்மானித்தபடி நிர்ணயித்து கொடுப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாத ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களுடைய வீட்டுல ஆண்டவரே செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும் ஏற்ற வேளையில செய்து உங்க நாமத்தை உயர்த்த போவதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, விசேஷமாக கிறிஸ்டியக்காவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீங்க அவங்கள தூர தேசத்துல இருக்காங்கப்பா, அவங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. குளோரி ஆன்டிக்கும் உம்முடைய கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே அவருடைய கால்கள் இடராதபடி தாங்கி வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வலதுகரம் இந்த குடும்பத்தின் மீது பயங்கரமாய் ஆண்டவரே பராக்கிரமான காரியங்களை செய்வதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்துல தாழ்த்தி ஏற்பணிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். ஆன்லைன் ஜெபக்குழுவாக உம்முடைய மகன் வாழ்ந்திருக்கும்படியாக அவர்களை வாழ்த்தி ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு உங்க நாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், Amen, ஆமேன். amen. Thank you, Hema. Thank Amen, you so amen. much. Happy birthday to you, Francis. God Thank bless you. you. Thank Happy you so birthday. much for everyone wishing for my brother. Thank you so Okay. much. Thank you. அடுத்ததாக இப்ப ஜெபத்திற்குள்ளாக நம்ம செல்ல போறோம். நம்ம வந்து இந்த நாளில வந்து சபைகளுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போறோம். சாட்சிகளுக்காகவும் ஜெபிக்க போறோம். 8 குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குறிப்பான்னு சொல்லும் போது ஒவ்வொருவரும் 2 நிமிடங்கள் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த நாள்ல இந்த டைமை வந்து ஷார்ட் ஆக்குற காரணம் நம்ம டைம் கன்சம்ஷன் டைம் பீரியட் குறைவா இருக்குது. நமக்கு 7 மணிக்குள்ள முடிக்கணும். அதனாலதான் ஒழிய அந்த ஜெப குறிப்பை நம்ம பர்டிகுலரா வைத்து நம்ம ஜெபிக்கலாம். முதலாவதாக இன்றைய செய்தியின் அடிப்படையிலான தீர்மானம் அதை குறித்து ஜெபிக்குமாறு அன்போடு ஜாக்லின் சிஸ்டர் ஜாக்லின் தேவனேசன் அவர்களை அழைக்கிறேன். இன்றைய செய்தியின் அடிப்படையில் தீர்மானம் அது தலைப்புல நம்ம ஜெபத்தை எடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏசப்பா, அந்த மாலை வேளைக்காக உம்மை பார்க்க தந்த கிருபையாக துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிங்க என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. இப்ப அந்த நாளைக்கு சத்தியத்திற்காக துதிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீங்க எங்களுக்கு தந்திருக்கிற அப்பா தாளந்துகளை அப்பா அதிகாரங்களை எல்லாம் கர்த்தாவே நாங்கள் உமக்காக ஓட எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. ஏசப்பா, உதவி செய்யுங்கப்பா. நாங்கள் விதைக்கிற விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளாக அப்பா பலன் தரட்டும் சுவாமி. ஏசப்பா, நாங்கள் விதைக்கிறதோடு அல்லாமல் அப்பா அண்ணன் சொல்றது போல நாங்கள் நீரூற்றும் ஊழியத்தையும் செய்ய வேண்டும் அப்பா. அது அப்பா கனி தரும் வரைக்கும் கர்த்தாவே நாங்கள் தொடர்ந்து கர்த்தாவே அந்த ஒவ்வொரு அப்பா ஆத்துமாக்களையும் சந்தித்து உம்முடைய பாதைக்கு நடத்த வேண்டும் அப்பா. அதற்கு ஏற்ற ஞானத்தையும் கிருபைகளையும் எங்களுக்கு தாருங்க சுவாமி. ஏசப்பா, இறங்குங்க சுவாமி. ஏசப்பா, இந்த நாளில் தூர தேசத்திலிருந்து அப்பா செய்தி கொடுத்த மகளை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஏசப்பா, அவங்க குடும்பத்தை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. துதிக்கிறோம்
ராஜா. இசப்பா எங்களுக்காக தந்த அந்த செய்தியை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. நாங்க கேட்டதன்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. அநேகருக்கு கர்த்தாவே நாங்கள் சுவிசேஷத்தை சொல்லும் கருவிகளா எங்களை எடுத்து பயன்படுத்துங்க சுவாமி. சோர்வுகள் பலகீனங்கள் எங்களுக்கு வர வேண்டாம் ராஜா. உற்சாகமான ஆவி எங்களுக்கு தாங்கும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படியாய் கிருபை செய்யுங்கப்பா. ஏசப்பா எங்களால் முடிந்த அளவு நாங்களுடைய ஊழியத்தை செய்யவும் அநேக ஆத்துமாக்களை மண்டை கொண்டு வரும் அப்பா கருவிகளா எங்களை நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. ஏசப்பா உலக பாரங்கள் உலக காரியங்கள் எங்களை நெருக்காதபடி ஏசப்பா உங்க பரிசுத்த பாதத்தில் அதிகமாய் ஜெபித்து உங்களுடைய ஊழியத்தை நாங்கள் தொடர்ந்து செய்ய உதவி செய்யுங்க. இந்த ஆன்லைன் பிரேயர் மூலம் இணைந்திருக்க எல்லாரையும் எல்லார் குடும்பங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. துதிகான மகிமை மக்கே செலுத்துகிறேன் இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமென். அடுத்த ஜெப குறிப்பு, சபைகள் ரட்சிக்கப்படவும் ஆத்துமாக்கள் நிறைய ஆத்துமாக்கள் இணைவதால் சபை வளர்ந்து பெருகவும் அதற்காக பாரத்தோடு ஜெபிப்போம். சபைகள் ரட்சிக்கப்படணும். நிறைய ரட்சிக்கப்பட்ட ஆத்மாக்கள் அநேக பேர் இணைந்து சபை வளரத்தக்கதாக அதற்காக சகோதரன் தேவதாஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். தேவதாஸ் இருக்காங்களா? இருக்கிறேன். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த மிஷனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நாட்களில் நாங்கள் தியானித்த பிரகாரம் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற அந்த கட்டளைகளை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதாக நாங்கள் செயல்பட எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபைகள் இல்லை ஆண்டவரே, நாங்கள் ஆதி திருச்சபையில நாங்கள் வாசிக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட மக்களை அனுதினமும் சபைகளில நீர் அழைத்து கொண்டு வந்தீர், சேர்த்து கொண்டு வந்தீர், சபைகள் பெருகியது அப்படிங்கிறதை நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் இன்றைய காலங்கள்ல ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் நடந்து கொண்டிருக்கிறது. சபைகள் ஆத்மாக்கள் ரட்சிக்கப்படுகிறது. ஆண்டவரே இன்னும் எங்களுடைய தேசங்களில ஆண்டவரே கிறிஸ்துவை அறியாத மக்கள் இன்னும் நிறைய இருக்கிறாங்க தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம், அறுவடை மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் இருக்கிற அந்த கருத்தின் பிரகாரம் ஆண்டவரே இன்னும் இந்த பணிகளை நாங்கள் திறம்பட செய்யத்தக்கதாக நாங்கள் வேகமாக செய்யவும் ஆத்மாக்களை அனுதினமும் உமக்காக நாங்கள் ஆதாயம் செய்யக்கூடிய மக்களாக காணப்பட எங்களுக்கு நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பஸ்த ஆவியானவர் ஆண்டவரே எங்களுக்கு நீர் நல்ல உற்சாகத்தையும் பலனையும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தினுடைய ஆசபாசங்களுக்கு நாங்கள் அடிமைப்பட்டு போகாதபடி ஆண்டவருடைய பரிசுத்தத்துல நாங்கள் நிலைத்து நிற்கவும் ஆண்டவரே நாங்கள் இன்னும் அநேக ஆத்மாக்களை உம்முடைய அன்பின் ஐக்கியங்களை இழைக்கக்கூடிய மக்களாக காணப்பட தேவரே எங்களுக்கு நீ கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபைகள் இன்னும் வளர வேண்டும். சபைகள் இன்னும் ஒரு தேக்க நிலையில இருக்கக்கூடாது. சபைகள் இருக்கக்கூடிய எல்லா சபைகளிலும் ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசியில இருந்து பெரிய தலைவர் வரை எல்லாற்றும் இப்படிப்பட்ட ஒரு அந்த மிஷனை மனதில் கொண்டவர்களாக செயல்படுவதற்கு தேவரே நீங்க கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலையில ஆண்டவரே இன்னும் நிம்மதி இல்லாம ஆண்டவரை மெய்யான தெய்வமாக அறியாத ஜனங்கள் நீ இருக்கிற எல்லா ஆத்மாக்களையும் ஆண்டவர் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். தேவரீர் ஏற்ற காலங்களில் சபைகளுக்கு நோக்கி இந்த ஆத்மாக்களை நீர் திருப்பி கொண்டு வர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே. ஆண்டவரே ரட்சிப்பு உம்முடைய காரியம் தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் உமது வார்த்தைகளை நாங்கள் சொல்லலாம், உமது வார்த்தைகளை உண்மை குறித்து நாங்கள் எடுத்து சொல்லலாம். ஆனால் அந்த மனதோடு நீங்க வினை புரிந்து அந்த மனிதர் மக்களை அமைதியும் ஆறுதலும் தந்து ஆண்டவரை எல்லையில்லாத ஒரு சமாதானத்தை தந்து நீரே தெய்வன் அப்படிங்கிறத அந்த மனதில் அவங்க புரிந்து கொள்ளத்தக்கதான ஆவியானவர் வினை புரிய வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே வரக்கூடிய காலங்கள் ஆண்டவரே நாட்கள் மிகவும் சமீபமாக இருக்கிறத நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். இதை அறிந்தவர்களாக உணர்ந்தவர்களாக நாங்கள் வேகமாக செயல்பட்டு ஆண்டவருடைய பணிகளை நாங்கள் நிறைவேற்றக்கூடிய மக்களாக காணப்பட எங்களுக்கு நீ கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த ஜெப குறிப்பை உங்கள் சமத்தில் வைக்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மைமாறத்தக்கதாக ஆண்டவரே எங்களுடைய சபைகள்ல இப்படிப்பட்ட பணிகள் விரைந்து நடக்க தேவரை கிருபை பாராட்டும். துதிக்கான மைமெல்லாம் உமக்கே செலுத்தி இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன், ஆமேன். அடுத்ததாக சபைகளோடு சேர்ந்து புதிய கிளை சபைகள் நிறைய உருவாகி கொண்டிருக்கு. அதனால ஆத்மாக்கள் பலிகி பெருகத்தக்கதாக யாராவது ஒருத்தர் ஜெபிப்போம். சபைகளுக்கு சேர்ந்து புதிய கிளை சபைகள் உருவாகி கொண்டிருக்கிறது.
அதனால ஆத்மாக்கள் பழகி பெருகத்தக்கதாக அந்த ஆத்மாக்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்போம். சகோதரி கிறிஸ்டி அவங்கள ஜெபிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். அன்புள்ள ஆண்டவருக்கு உள்ள தந்தை வேலைக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே மறுபடியுமாக நாட்களுக்கு பிறகு கர்த்தாவே அப்பா இந்த ஐக்கியத்துல ஜாயின் பண்ண கிருபிக்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே கொடுத்த நல்ல செய்தி தேவதாஸ் பிரதர் கொடுத்தாங்க. நன்றி உள்ள ஸ்தோத்திரம். அவர்களையும் அவர் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. அருமையாக கர்த்தாவே இந்த பிரேயர் பாயிண்ட்டுக்கு நன்றி சுவாமி. சபைகள் புதிய கிளை சபைகள் உண்டாவதால் பழுகி பெருக கர்த்தாவே நல்லபடியாக நிறைய கிளை சபைகள் ஆரம்பிக்கிறது சுவாமி. ஆரம்பமாகிறது ராஜா. புதிய ஆத்துமாக்கள் கர்த்தாவே அவங்கெல்லாம் ஜாயின் பண்றாங்க சுவாமி இந்த சபைகள்ல. கர்த்தாவே இந்த ஆத்மாக்கள்லாம் கர்த்தாவே அப்பா கர்த்தாவே நல்ல நல்ல நிலத்தில் விதை sown on good soil, Lord Jesus. கர்த்தாவே அந்த இடத்துல நல்ல பண்ணி கர்த்தாவே 30, 60, 100 கர்த்தா பலன் கொடுக்கிற விதைகளாக வளர்ந்து கர்த்தாவே அப்பா அவங்க மட்டும் இல்ல சுவாமி அதாவே அவங்க வர்ற அந்த இதுல அவங்க மற்றவர்களையும் நிறைய பேரை ஜாயின் பண்ண கிருபை கொடுத்துருங்க சுவாமி. நன்றியுள்ள ஸ்தோத்திரம். அப்படி அந்த கிளை சபைகள் உள்ள போதெல்லாம் செய்கிறோம் சுவாமி. கர்த்தர் சத்தியத்தை கரெக்டாக கொடுத்து சுவாமி தீர்க்கத்தா ஒவ்வொருவரும் கர்த்தாவை நல்ல நிலைத்து நின்று வாழ கிருபை தந்துருங்க. இந்த ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி சுவாமி. கனமகள் எடுத்துக்கொள்ளுங்க. ஜெபத்து ஜெயனுக்கு பரம்புதாவே. ஆமேன் ஆமேன். அடுத்த ஜெப குறிப்பு, சபைகளுக்கு இடையிலும் சபைகளுக்கு உள்ளும் இருக்கும் தர்க்கங்கள் தவிர்க்கப்படுவதற்காக ஆண்டவரத்துல ஜெபிப்போம். கிறிஸ்துக்குள் நம்ம ஒற்றுமையோடு வாழ்வதற்காக இந்த தர்க்கங்கள் எல்லாம் நீங்கி சபை நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியில பெருகத்துக்கதாக வாரத்தோடு ஹேமா சிஸ்டர் ஜெபிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். ஹேமா சிஸ்டர் இருக்காங்களா? போயிட்டாங்க. ஓகே. மனோஜா சிஸ்டர் நீங்க ப்ரே பண்றீங்களா? நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்திரம். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அருமையான ஒரு ஜெப வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட செய்திக்கு தகுந்த விதத்திலே ஆண்டவரே எங்களுடைய ஜெப குறிப்புகளும் அமைந்திருக்கிறது ராஜா. ஆண்டவரே சீஷராக்கி ஆண்டவரே ஒருவரையும் நாங்கள் சுசேஷத்தை சொல்லும்போது அவர்களை சீஷராக்க வேண்டும், ஞானஸ்தானத்தை கொடுத்துட்டு அப்படியே விடணும்ட்டு நீ சொல்லலாம் சுவாமி. அவங்கள சீஷராக்கி விடணும்னு சொல்லியிருக்கிறாஜா. ஆண்டவரே இந்த பொறுப்பை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு ஆண்டவரே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவரை செயல்பட வேணும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இதற்கு நாங்கள் கீழ்ப்படியே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு கர்த்தரை அறிந்து கொள்ளாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதோடு கூட இல்லாதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறதோடு கூட இல்லாதபடிக்கு அவர்களை சீஷராக்கி ஆண்டவரே நாங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை சீஷரவும் ஆக்கணும்னு சொல்லும் பொழுது அவர்கள் அப்பொழுதுதான் போய் அநேகரை கர்த்தர்களாக சபைக்குள்ளாக கொண்டு வர முடியும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இப்படியாக ஆண்டவரே சபையில இணைந்த நாங்கள் ஆண்டவரே இப்படியாக நாங்கள் வாழ்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரே இந்த ஜெப குறிப்பிலே ஆண்டவரே நாங்கள் அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அந்த ஜெப குறிப்பு ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒருவருக்கு ஒருவர் தர்க்கம் பண்ணி கொண்டோம் பலவிதமான காரியங்களை நாங்கள் இப்படி விசுவாசிக்கிறோம் என்று சொல்லி ஒரு சாரார் சொல்ல என்று சொல்லி வேத வசனங்களை பல விதத்திலும் ஆண்டவரே தங்கள் ஆதாயத்துக்கு ஏற்றபடி புரட்டி கொண்டு அநேகர் ஆண்டவரே பலவித கொள்கைகள் நிமித்தமாக பிரிந்து ஆண்டவரே தங்களுடைய தர்க்கங்களையே முக்கியப்படுத்தி ஆண்டவரே தங்களுடைய சுயத்தையே முக்கியப்படுத்தி நான் சொல்லுவதுதான் சரி என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக ஒரு ஒருமைப்பாடு இல்லாதபடிக்கு இந்த காலங்களிலே சபைகளிலே ஆண்டவரே நாங்கள் மக்களை பார்க்கிறோம் ராஜா. அப்படி இல்லாதபடிக்கு விசுவாசிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒரு தன்னுடைய கொள்கையை பெரிதுபடுத்தாதபடிக்கு ஆண்டவரே இயேசு கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழத்தக்கதாக ஆண்டவரே நான் என்று சொல்லி சுயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே கர்த்தருக்குள்ளாக இணைந்து ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆண்டவரே வாழத்தக்கதாக சபைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட பிரிவினைகளே காணப்படாதபடிக்கு இருக்கும் பொழுதுதான் ஆண்டவரே ஒரு ஜாதி மக்களும் எங்களோடு கூட இணைய முடியும் சுவாமி. இன்றைக்கு அவர்கள் எங்களை பார்க்கும் பொழுது நமக்குள்ளாக பிரிவினைகள் இருக்கிறது போலதான் இந்த கிறிஸ்தவருக்குள்ளாகவும் பிரிவினை இருக்கிறது. அப்படி என்றால் அது அவர்கள் நம்மை விட அவர்கள் எந்த விதத்திலும் சிறந்தவர்கள் அல்ல என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்துவிடுகிறார்கள். அப்படித்தான் நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே சபைகளுக்குள்ளாக விசுவாசிகளுடைய வாழ்க்கை தரம் அப்படியாக வர ஆண்டவரை கீழ் நோக்கி போய்கின்றது நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. காலம் கடைசி காலமா இருக்கிறது ஆண்டவரே. இந்த கடைசி காலங்களே உங்களுடைய கனிகளினாலே
அவர்கள் உங்களை அறிவார்கள் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது ராஜா. அப்படி எங்களுடைய கனிகளை பார்த்து, எங்களுடைய வாழ்க்கை தரத்தை பார்த்து, எங்களுடைய வாழ்க்கையின் முறையை பார்த்து அன்றுவரே அவர்கள் எங்களை நோக்கி வந்து இதுல என்ன ரகசியம் இருக்கிறது, எப்படி நீங்கள் மாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்கத்தகுந்த அளவுக்கு ஆண்டவரே கிறிஸ்துவுடைய வாழ்க்கை தரம் ஜீவியம் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உண்மை விசுவாசத்தால் மட்டும் போதாது ராஜா, எங்களுடைய குணங்கள், எங்களுடைய தரங்கள், எங்களுடைய ஜீவியம் எல்லாம் மாற வேண்டியதாக இருக்கிறது ராஜா. அந்த ஒரு 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 மெச்சூரிட்டியை ஆண்டவரே, ஒரு பக்குவப்பட்ட மனதை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இது ஒருவரே அதை செய்ய முடியும் சுவாமி. அனுதினமும் நாங்கள் வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் ஜீவன் உள்ளதா இருக்கிறபடின்னு அதை எங்களுக்குள்ளாக பேசி ஒவ்வொரு ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசியும் அதை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் ராஜா. நாளுக்கு நாள் தினமும் ஆண்டவரே ஒரு நாளை விட ஒரு நாள் அதிகமாக நாங்கள் மாறத்துக்காக உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்பொழுது மாத்திரமே இந்த வாக்குவாதங்களும் பலவிதமான என்னுடைய கொள்கை உன்னுடைய கொள்கை என்று சொல்லி கொள்கைகள் நிமித்தமாக பிரிகிற பிரிவினைகளும் மாறும் சுவாமி. எனக்கு தயவு செய்து அந்த சபைகளுக்குள்ளாக இந்த ஒரு மனப்பாட்டை நீ தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறதா. இது ஒருவரே அதை செய்ய முடியும் சுவாமி, செய்யும் சுவாமி. ஆண்டவரே எங்களை பார்த்து, எங்களுடைய வாழ்க்கையின் முறைமையை பார்த்து, எங்களுடைய வாழ்க்கையின் ஸ்டாண்டர்டை பார்த்து ஆண்டவரே இதை இந்த இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கும் வேண்டும் என்று சொல்லி இவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருப்பதற்கு இந்த கிறிஸ்து தான் காரணம் என்றால் அந்த இயேசு எனக்கும் வேண்டும் என்று சொல்லி ஜாதிகளை வரத்துக்குதான் ஆண்டவரே நீங்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம். அப்படியாக சபைகளை நீர் மாற்றுவாச்சா, சபைகளை மாற்றுவாச்சா. ஆண்டவரே சபைகளுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர்கள் சபைகளை விட்டு வெளியே செல்லும் பொழுது ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கைக்கும் மற்ற தெய்வங்களை வணங்குகிற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசமே இல்லாதபடிக்கு ஆண்டவரே, வாழாதபடிக்கு சமுதாயத்திலே ஆண்டவரே ஒரு வித்தியாசம் இருக்கத்தக்கதாக ஆண்டவரே, கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கத்தக்கதாக கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறதாச்சா. சபைகளுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஆண்டவர் தருவதற்கு சபை போதகர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரே ஒரு நல்ல உபதேசங்களை பிள்ளைகளுக்கு கொடுக்கத்தக்கதான கிருபையை ஞானத்தை நீங்க பரத்திலிருந்து கொடுத்து அவர்களை ஒவ்வொரு வாரமும் அப்படியாக நீர் ஆயத்தப்படுத்தி அவர்கள் சமுதாயத்துக்குள்ளாக சென்று எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு போதகருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய கரத்திலே எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி தருகிறோம் ராஜா. இந்த குற்றங்குறைகளை தயவாக நீர் மன்னியும் ராஜா, மன்னியும் 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 மன்னியும். இன்னும் தானோ என்று நாங்கள் வாழாதபடிக்கு கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை, கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்கிறோமா என்று சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் நாங்களே ஆராய்ந்து பார்க்க நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கிருபையாக இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உட்பட்ட காரியங்களுக்குள்ளாக நீர் வழி நடத்த வேண்டும் என்று செபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களுக்கு துதி கனம் மகிமையில நீங்க எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்ளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 அடுத்ததாக 5வது குறிப்பும் 6வது குறிப்பும் சகோதரி மல்லிகா தேவதாஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். பிரதர் அந்த 2 குறிப்பும் சேர்த்து அவங்களுக்கு ஜெபிக்க சொல்லான்னு. 7வது குறிப்பை நான் ஜெபிக்கிறேன், 8வது குறிப்பு நீங்க ஜெபிங்க. 5வது குறிப்பும் 6வது குறிப்பும் படிக்கிறேன். ஊழியர்களின் ஆவிக்குரிய வாழ்வில் முன்னேற்றத்திற்காக ஜெபிக்கணும். அவங்க லைஃப்ல ஸ்பிரிச்சுவலா இன்னும் நல்ல ஆண்டவருக்குள்ள அவங்க ஊழியத்தை செய்யணும். அடுத்தது ஊழியர்களின் மனைவி, பிள்ளைகள், குடும்பங்கள் தேவனுடைய பாதுகாப்பிலும் சமாதானத்திலும் இருக்கத்தக்கதாக அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படத்தக்கதாக ஊழியர்களுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கை, அடுத்தது அவர்களுடைய குடும்பத்திற்காகவும் சகோதரி மல்லிகா தேவதாஸ் அவர்களை ஜெபிக்குமாறு அன்போடு கேட்கிறேன். அப்பா மகா இறக்கமும் கிருபையும் உள்ள கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலும் அப்பா உங்களுடைய பாதங்களை கூடி வந்து ஆண்டவரே அப்பா நல்ல செய்திகளை கேட்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் அப்பா ஊழியங்களுக்காக சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்டு ஆமென்றும் ஆமென் என்று நீ பதில் கொடுக்கறதுக்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறபடியா உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஊழியர்களுடைய ஆவிக்குரிய வாழ்வுல முன்னேற்றத்திற்காக நாங்கள் உங்களுடைய சமூகத்துல நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அன்றே அப்பா உங்களுக்கு மன்னாவை கொடுக்கும் பொழுது தகப்பனே உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து நீர் கொடுக்கிற வார்த்தைகளை தியானித்து தகப்பனே அதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் மந்தைக்கு கொடுக்க கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் தகப்பனை நான் வளர்ந்து பெருக கத்த கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்துல நிரம்பி தகப்பனை அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா மக்களை வழி நடத்தக்கூடிய கிருபைகளை கத்த நீர் கொடுக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆண்டவரே அவர்களை சீஷராக்கி என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமென் ஆண்டவரே. அப்படியாக ஒவ்வொருவரையும் சீஷராக்குற அந்த இதுல பணியில கத்தாவே ஒவ்வொருவரையும் வழி நடத்தக்கூடிய கிருபைகளை கத்த தாமே நீர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அப்பா அவங்களுடைய மனைவிகளுக்காக அவங்களுடைய குடும்பங்களுக்காக உடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். தெய்வ பாதுகாப்பு எப்பொழுதும் அவங்களோடு கூட இருக்கட்டும். ஊழியர்களை அக்னி வெளியெடுத்து காத்துக்கொள்ளுங்கப்பா. தகப்பனே அவங்களுடைய குடும்பத்துல நல்ல சமாதானம் ஒற்றுமை ஐக்கியம் நிலைவிற்கு கிருபை செய்யுங்க. நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. ஊழியக்காரரின் சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. அப்படியாக தகப்பனே ஒவ்வொரு ஊழியர்களையும் கத்தாவே அப்பா அக்னி ஜீவங்களையும் ஆண்டவரே நீர் எடுத்து பயன்படுத்தும்படியாக கூட உங்களுடைய கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். அவங்களுடைய தேவைகளுக்காக கூட நாங்க உங்களுடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பணித்தள தேவைகள், இன்னும் குடும்ப தேவைகள், ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறது எகமா ஆண்டவரே அப்பா ஈரே தகப்பனே நீர் அறிந்திருக்கிறே தகப்பனே. ஆண்டவரே அவங்களுடைய தேவைகளை கத்த நீங்க பரத்திலிருந்து சந்தித்து கொடுத்து ஆண்டவரே அப்பா அவங்களை ஆசீர்வதிக்க முடிய கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்படியாக தகப்பனே ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண பண்ணுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்பா. அப்படியாக ஆண்டவரே உமக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே அப்பா ஊழியர்களையும் கத்ததாமே ஊழியங்களையும் நீர் ஆசீர்வதித்து கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலும் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் தெரிவிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை உமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் பரமபிதாவே. ஆமென். 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 அடுத்த ஜெப குறிப்பு, ஊழியம் செய்வதற்கு எதிராக வருகிற பலவித தடைகள் அகன்று சாதகமான சூழ்நிலைகள் உருவாக ஜெபிக்கிறோம். நான் ஜெபிக்கிறோம். அன்புலே சுவாமி, இந்த அருமையான ஜெப கொடுக்கைக்கா உமக்கு கூட கொடி ஸ்தோத்திரம். உடைய பரிசுத்த பிரசன்னம் ஆண்டவரே எங்களுக்கு மிகுந்த ஆனந்தம். ஆண்டவரே எங்களை நீர் ஆற்றி தேற்றி வருகிறீங்க. 6 மணி நேரத்துல இருந்து நாங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் இருந்து அருமையான செய்தியை கேட்க ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றி போட இந்த நாளிலே நீர் சித்தம் கொண்டிருக்கிறீங்க அப்பா. உமக்கு நன்றி. இந்த நேரத்துல அடியனுடைய அவங்களை உங்களுடைய சன்னிதானத்துல அர்ப்பணிக்கிற ஒரு முறை மன்னித்தரலும் மன்னித்து தகுதிப்படுத்தும் சுவாமி. இந்த ஜெப குறிப்பை உடைய பாதத்துல விசேஷமா வைக்கிறேன். ஊழியம் செய்வதற்கு எதிராக பல தடைகள் உண்டு ஆண்டவரே. நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு ஊழியத்திலையும் ஆண்டவரே ஊழியக்காரர்கள் எவ்வளவாக பொறுமையோடு இருந்து அந்த தடைகளை மீறி வர்றாங்க ஆண்டவரே. எத்தனையோ பேர் எதிர்பாராத தடைகள் இருக்குப்பா. நிறைய நேரங்கள்ல பயத்தோடு ஆண்டவரே இந்த இடத்துல போகாதன்னு சொல்லும் போது அவங்க போகணுமே ஆண்டவரே. நீங்க அவங்களை கைப்பிடித்து வழி நடத்துகிற தைரியத்தோடு அவர்கள் செல்ல ஆண்டவர் உமது பேர்ல பாரத்தை வைத்து நம்பிக்கையோடு இந்த நாளில சொல்லப்பட்டது போல ஆண்டவரே உம்முடைய வாக்கு தத்துவத்தை பற்றி கொண்டவர்களாக இந்த ஊழியக்காரர்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி. அவர்களுடைய தடைகள் அநேக விதமான தடைகள் அப்பா. அரசாங்கத்துல கூட அநேக விதமான தடைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்க பல தேசத்துல நாங்க கேள்விப்படுறோம். எங்களுடைய இந்தியால பல ஸ்டேட்ல ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக இருக்குதுப்பா. எங்க தமிழ்நாட்டிலயும் அது வந்து கொண்டு இருக்குதுப்பா. நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரே. நாங்களுடைய பாதத்துல பாரத்தோடு ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த ஊழியம் செய்வதற்கு தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க சுவாமி. எத்தனையோ விதமான சட்டங்களை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறீங்க. நாங்க ஜெபித்ததெல்லாம் கேட்டு நீங்க ஆண்டவரே எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறீங்களேப்பா. இந்த கடவுளுடைய வசனத்தை சொல்வதோ பாடல் மூலமாக அறிவுரை சொல்வதோ அது மத மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி சட்டங்களை ஆண்டவரே அதுல நீதிபதிகள் சொன்னதெல்லாம் நாங்க கேட்டிருக்கோம்ப்பா. ஆண்டவரே நாங்கள் அதுக்கு உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்றோம்ப்பா. எந்த விதமான காரியமும் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. உம்முடைய சத்தியம்தான் வேணும். அந்த ஊழியக்காரர்களுடைய சத்தியத்தை எடுத்து ஆண்டவரே தைரியமாக செல்ல நீங்க பலன் தாங்க. தடைகளை நீக்கிற தேவன் சுவாமி. நீர் கோணலானவர்களை நேராக்கி தருகிற தேவன் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே மலை போல வருகிறது ஆண்டவரே. ஒரு மேடா ஒரு தரையாக்கி போடுகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே எகிப்தியன் இந்த கண்ட எகிப்தியன் எப்போதும் காண்பதில்லைன்னு நீங்க எங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கீங்களப்பா. ஆண்டவரே எங்களுக்கு விசுவாசம் வேணும். இந்த ஊழியக்காரர்களுக்கு விசுவாச பெருக்கத்தை தந்து நீர் வழி நடத்தும் ஆண்டவரே. நீங்க எப்படியும் கைப்பிடித்து வழி நடத்துறேன்னு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்களே. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை பிடித்தவர்களாக தொடர்ந்து ஆண்டவரை யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், ஈசாக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் ஆண்டவரை எப்படியாக ஆசீர்வதித்தீங்களே. தாவீதை வழி நடத்தினீங்களே. அந்த வம்சத்துல வந்த இயேசு கிறிஸ்துவாகிய நீங்கன்னு சொல்லி ஆண்டவரை உம்முடைய காரியங்களை குறித்தே சத்திய நியாயப்பிரமாணங்களையும் உம்முடைய கற்பனைகளையும் அவர்கள் மனதில் வைத்தவர்களாக தைரியமாக செல்ல இந்த ஊழியக்காரர்களுக்காக அவங்களுடைய பாதத்துல ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி போறோம். அதே போல அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறேன்.
இந்த அதிகாரிகள் எல்லாம் ஆண்டவரே அவர்கள் மனதுல பேசுங்கப்பா. மிருதுவான இதயத்தை தாங்க, அந்த உண்மையை அறிந்து கொள்ள கிருபை செய்யுங்கப்பா. அவங்க இந்த சட்டங்கள் எல்லாம் எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு அவர்களே கண்டு கொள்ள அவர்கள் கண்களை திறந்துடணும் ஆண்டவரே. அவர்கள் கண்கள் திறக்கத்தக்கதாக நீங்க ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும் சுவாமி. கூடாக்கப்பட்டவர்களாக இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்களப்பா, நீங்க உதவி செய்யுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்தரலாம். இந்த குறிப்பை நம்முடைய பாத்திர பாரத்தோடு இந்த கூடியோடு சேர்ந்து வைக்கிறேன் சுவாமி. அதற்கு ஏற்ற பதிலை ஆம் என்றும் தருவேன் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த விண்ணப்பங்களை இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் பிதாவே, ஆமேன் ஆமேன். அடுத்ததாக கடைசி குறிப்பு டாக்டர் சகாயம் வந்திருக்காங்களா? ஓகே, டாக்டர் சகாயமேரிக்கு இந்த ஜெப குறிப்பை கொடுக்கிறேன். ஊழியத்திற்கான புதிய தரிசனங்களையும் திட்டங்களையும் தேவன் அளிக்க, ஊழியத்திற்காக புதிய தரிசனங்கள் திட்டங்களை தேவன் அளிக்க, அவற்றை செயல்படுத்த புதிய வழிகள் திறக்கப்படவும். திட்டங்களையும் அன்று தரிசனங்களையும் தரணும் ஊழியத்திற்கு. அதே நேரத்துல அதை செயல்படவும் புதிய வழிகளையும் அவர் காண்பிக்கிறதுக்காக பாரத்தோட இந்த 2 குறிப்புக்காக டாக்டர் சகாயமேரி தெரிவிப்பாங்க. அன்பும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, உமக்கு கோடா கொடி ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி இயேசு சுவாமி. கர்த்தர் இம்மட்டும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வருவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த சிறிய ஊழியத்திற்காக உமக்கு நன்றி இயேசு சுவாமி. இந்த ஊழிய கூடுகையாக நாங்கள் ஒருமித்து கூடி உமது சமூகத்தில் வரும்படியான கிருபை பாராட்டினீர். நன்றி. இந்த 956வது நாளாகி இந்த சனிக்கிழமைக்கு நன்றி ஆண்டவரே. உமது ஊழியத்திற்கான புதிய தரிசனங்களையும் திட்டங்களையும் கர்த்தர் அளிக்க நாங்கள் இந்த நேரத்துல கூடி வந்திருக்கிறோம். அதே நேரத்துல இயேசு சுவாமி, கர்த்தர் இந்த சிறிய இணையதள நேரலை ஜெபக்குழு ஊழியத்திற்காக நீர் கொடுத்த தரிசனங்களுக்காக, நீர் கொடுத்த திட்டங்களுக்காக உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியத்தை கர்த்தர் இம்மட்டுமாய் இத்தனை 956 நாட்களாக இயேசு சுவாமி, ஒரு வாரத்திலே 3 நாள் ஆனாலும் கூட ஆண்டவரே எத்தனையோ வருஷங்கள் ஆகிட்டது கர்த்தாவே. அந்த கொரோனா டைம்ல இருந்து அதற்கு முந்தைய ஆண்டவர் தயார்படுத்தி இருக்கிறீர் இயேசு சுவாமி. இதற்கான திறமையையும் திட்டத்தையும் தெளிவாக அன்பு சாரோடு கூட மேடமோடு கூட நீர் வெளிப்படுத்தியதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த திட்டம் இன்னும் விரிவடைந்து அநேகருக்கு பலனளிக்க உமது சமூகத்திலே ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே இயேசு சுவாமி இன்னும் தேவனுடைய வார்த்தைகள் சென்றடையாத பல இடங்கள் உண்டப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருத்தரையும் ஏவும் இயேசு சுவாமி. எவ்வளவு ஆண்டவரே, நீர் பைத்தியமானவர்களை கூட தெரிந்து கொண்டு ஆண்டவரே பலமானவர்களுக்கு மத்தியிலே வெட்கப்படும்படியாக மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர்களை ஊக்குவிக்க வல்லவர் அப்பா. அதற்கான ஞானத்தை கொடுக்க வல்லவர் இயேசு சுவாமி. ஆண்டவரே, அநேகருக்கு இருதயத்தின் ஆழத்திலே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற ஆசைகள் உண்டப்பா. ஆனாலும் உலக பிரகாரமாக ஓடிக்கொண்டிருப்பதனாலோ ஆண்டவரே அதை எப்படி செய்ய வேண்டும் என்று அறியாதிருப்பதனாலோ அவர்களால் அதை தெளிவாக செய்ய முடியாது போகிறதுப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த ஞானத்தை கொடுங்க, தரிசனங்களை புதுப்பிங்க, புதிய புதிய தரிசனங்களை கொடுங்க. எல்லாரும் பண்ணுகிறாங்க என்று சொல்லி எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு ஊழியத்தை பண்ணாமல் இயேசு சுவாமி, இப்பொழுது உள்ள சமூகத்திற்கு சமுதாயத்திற்கு ஏற்ற விதமாகவும் ஆண்டவரே அந்தந்த வயது உள்ளவர்களை சந்திக்கும் விதமாகவும் புதிய புதிய தரிசனங்களையும் புதிய புதிய திட்டங்களையும் கர்த்தாவே தேவரீரே நீர் தெரிந்தெடுத்த மக்களுக்கு கொடுங்க இயேசு சுவாமி. அதை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்று நேர்த்தியாக திட்டமிடவும், எங்கெல்லாம் அது சென்று மக்களை சென்றடைய வேண்டும், கர்த்தருக்கு நேராக திருப்ப வேண்டும் என்று ஆண்டவரை உலக பிரகான பொருளாசை இல்லாத தகப்பனே ஊழிய வாஞ்சி அதிகமாக உள்ளவர்களை நீர் தேர்ந்தெடுத்து இதை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அதே நேரத்துல இயேசு சுவாமி, அந்த ஊழியம் செய்பவர்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவரே இந்த ஊழியத்திற்கான தேவைகளையும் அந்த ஊழியர்களுக்கான பாதுகாப்பையும் கர்த்தர் அளிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த ஊழியங்களை மேம்படுத்துவதற்கான புதிய வழி வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கெல்லாம் ஊழியம் சென்றடையவில்லையோ ஆண்டவரை சென்றடைந்திருக்கிற இடத்திலே விரிவாக்கம் பண்ண முடியாமல் இருக்கிறதோ எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. புதிய வழி வாசல்களை திறங்கப்பா. ஆண்டவரே, நீர் வனாந்தரத்திலே வழி வாசல்களை உண்டாக்குகிற தேவன், அவாந்திர வெளியிலே ஆறுகளை புறப்பட பண்ணுகிற தேவன் இயேசு சுவாமி.
செங்கடல் மத்தியிலே வழிகளை உண்டாக்கினவர் இயேசு சுவாமி. எத்தனை போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், முடியாது இந்த இடத்துக்குள்ள கிறிஸ்தவர்கள் இங்கு பிரவேசிக்க கூடாது என்று போர்டு நட்டினாலும் கூட, ஆண்டவரை கூட்டமாக வந்து கல்லால் அடித்தாலும் கூட, கர்த்தருடைய தூதன் அந்த ஊழியர்களுக்கு முன்பாக நின்று வழிகளை எல்லாம் செம்மையாக்கி, கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொரு கிராமத்திற்குள்ளும், ஒவ்வொரு நகரத்திற்குள்ளும், ஒவ்வொரு பட்டணத்திற்குள்ளும், ஒவ்வொரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ளும், ஒவ்வொரு பிரைவேட் ஆபீஸ்க்குள்ளும், தகப்பனை ஒவ்வொரு வீதிகளுக்குள்ளும் சென்றடைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய இந்த ஊழியம், புதிய ஊழியங்கள், புதிய தரிசனங்கள், புதிய திட்டங்கள் மூலமாக எங்களுடைய இந்திய தேசம் இயேசுவின் தேசமாக வரும் காலங்களிலே மாறப்போவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்படியான ஊழியர்களை கர்த்தர் அபரிவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த ஊழியர்களுக்கான பாதுகாப்பு, குடும்பங்களுக்கான பாதுகாப்பு, பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க பார்த்தாலும் மிஷனரிகள் எழும்பட்டும், எங்கு பார்த்தாலும் சுவிசேஷர்கள் எழும்பட்டும், அப்போஸ்தலர்கள் எழும்பட்டும், ஆலயங்கள் எழும்பட்டும், சபைகள் பெருகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியங்கள் கர்த்தாவே வரும் காலங்களிலே ஒரு பெரிய மேன்மையை காணப்போவதற்காக உமக்கு கொடா கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். நம் ஜெபங்களெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அதற்கு ஆம் என்றும் பதில் தருவார் என்று விசுவாசித்து அனைவரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. அடுத்ததாக நமக்கு வருகிற செவ்வாய் கிழமை அன்று செய்தி கொடுப்பதற்காக, அதாவது 957வது நாள் அடியேன் அந்த செய்தியை கொடுக்க ஆயத்தமாயிட்டு இருக்கேன். அந்த செய்தியின் தலைப்பு என்னை நேசிக்கிறாயா, உயிர்த்தெழுந்த இயேசு என்னை நேசிக்கிறாயா என்ற கேட்ட காரியத்தை குறித்ததான யோவான் 21ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை சார்ந்து அந்த செய்தி இருக்கும். அனைவரும் வாருங்கள், அனைவரும் அந்த செய்தியை கேட்டு பயன்பெறத்தக்கதாக தொடர்ந்து எனக்காகவும் ஜெபிங்க. முடிவு ஜெபம் சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்கள் மத்தியில் ஏறெடுப்பார்கள். டாக்டர் தேவதாஸ். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்த இந்த நாளின் ஜெபத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றே இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதை கேட்பவர்களாக மட்டுமல்ல, நாங்கள் உமது பணிகள் செய்யக்கூடிய மக்களாக மாறுவதற்கு தேவரீர் எங்களுக்கு நீர் ஒத்தாசை தர வேண்டுமாறு மனத்தில் மன்றாடுகிறோம். நீ தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் பற்றி கொண்டவர்களாக தைரியத்தோடு நாங்கள் இந்த பணிகளை நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் ஏற்ற பதில்களை உமது கரங்களில் நாங்கள் பற்றி கொண்டவர்களாக ஆண்டவரே நாங்கள் உமக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய மக்களாக காணப்பட எங்களுக்கு உதவி புரிய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சபைகளிலும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்கள் வரத்தக்கதான கிருபைகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே, உங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்திற்கு தேவையான நல்ல பாதுகாப்பு, பராமரிப்பு, குடும்பத்துடைய தேவைகள் அனைத்தையும் நீ சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனதில் வாஞ்சித்திருக்கிற காரியங்கள், எதிர்பார்ப்போடு காத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் நடைபெற தேவரை கிருபை பாராட்டணுமா ஜெபிக்கிற தகப்பனே. குடும்பங்களை நல்ல சமாதானமும் அமைதி மெழுங்க காணப்பட தேவரை கிருபை பாராட்டும். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய காரியங்கள்ல, படிப்பினுடைய காரியங்கள்ல, பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பின் காரியங்கள்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க வாஞ்சிக்கிறாங்களோ அதிலெல்லாம் நிறைவேற தேவரை கிருபை பாராட்டணும் ஜெபிக்கிறோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவரே முதல் நாமத்துக்கு மகிமையாக அவங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு மறுத்து மன்றாடுகிறோம். இந்த நாளில ஆண்டவரே, எந்த விதமான இடப்பாடும் இல்லாமல் ஆண்டவரே இந்த ஊழியங்கள் நடைபெறுவதற்கு நல்ல ஒத்துழையாக இருந்தீங்க. அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, இந்த ஊழியங்கள் இன்னும் நாங்கள் விருத்தி அடைய வேண்டும் சொல்லி வாஞ்சிக்கிறோம். அநேக பேருக்கு ஆண்டவரே இந்த ஊழியங்கள் சென்றடைந்து அவங்களுக்கு வரத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவரே, குறிப்பாக எங்களுடைய சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அட்டன் பண்ணத்தக்கதான கிருபைகளை நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இரவு நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, இந்த பணிகளை முன்னின்று செய்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய அருமையான டேனியல் சாருக்காகவும் வனஜமரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஊழியங்களை ஆண்டவரே செய்வதற்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் அவங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரை இன்னும் இந்த ஊழியங்களை எப்படி எப்படிலாம் செய்வதெல்லாம் குறித்தான ஆலோசனைகளை அவனுக்கு நீங்க தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவரீர் இப்படியாக நாங்கள் ஒவ்வொரு வாரங்களிலும் ஏற்பட இருக்கிற இந்த ஜெப கூட்டங்களை ஆசீர்வதித்து காத்து பலப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் இன்னும் ஒருமைப்பாட்டில் வளர்ந்தவர்களாக வளர தேவரீரில் கிருபை பாராட்டம் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல தந்தையே, ஆமென். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாண அறிக்கை பாடலை கேட்கும் பொழுது நாம அறிக்கை செய்வோம். வானும் புவியும் வையகமும் வனைந்த வல்ல பரனான பானக தந்தையை நம்புகிறேன், பானக தந்தையை நம்புகிறேன். அவரொரு திருமகன் கன்னியிடம் அனைவரின் நாத கிறிஸ்துவுமாய் அவதரித்ததையும் நம்புகிறேன், அவதரித்ததையும் நம்புகிறேன். பிலாத்துவின் கீழவர் சிலுவையதில் பெரும் பாடுகளுடன் இறந்தடங்கி பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன், பெருங்குழி புகுந்ததை நம்புகிறேன். உயிரோடெழுந்தார் மூன்றாம் நாள் உயரே எழுந்து பரன்வலமே உடனிருப்பதையும் நம்புகிறேன், உடனிருப்பதையும் நம்புகிறேன். உயிருள்ளோரும் இறந்தோரும் உண்மையாம் தீர்ப்பை அடைந்திடவே உறுதியாய் வருவார் நம்புகிறேன், உறுதியாய் வருவார் நம்புகிறேன். தூயாவி தூயோர் சபை உறவு பாவ மன்னிப்பு உடல் உயிர்ப்பு மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன், மெய்நிலை வாழ்வையும் நம்புகிறேன். ஆமென். வானகம் வாழ்ந்திடும் எங்கள் தந்தாய் வாழ்கவும் திருநாமம் வருகவும் அரசு பெருகவும் விருப்பம் வாழ்கவும் திருநாமம். வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமம். தினமெங்கள் உணவை தயவுடன் தாரும் வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தன்மையாலும் வாழ்கவும் திருநாமம். பிறப்பிலை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கிய காரும் வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிட வாரும் வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்தல மாண்பும் வாழ்கவும் திருநாமம். இன்று பலென்றும் இறைவனே உமதே வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென் அநாதியாய் ஆமென் வாழ்கவும் திருநாமம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் திவ்ய ஐக்கியமும் என்றும் என்றுமாக நம்மளோடு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல
உபகாரங்களையும் மறவாதே. இன்னாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவன் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த நாள்ல சிறப்பாக தேவன் நம்மோடு வழி நடத்தின காரியங்கள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டவர்களாக அவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து இந்த கூடைக்காக நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து வந்து ஆசீர்வாதங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழ்வோம். இந்த நாளில செய்தி கொடுத்த அருமையான சகோதரன் டாக்டர் தேவதாஸ் அவர்களுக்கு உளம் கனிந்த நன்றியை குழுவின் சார்பில் தெரிவிக்கிறோம். சிறப்பான செய்தி எங்களுக்கு மறுபடியும் ஆன்லைன்ல கொடுப்பாங்க. தொடர்ந்து அதை நம்ம பார்ப்போம், அதை அறிந்து கொள்வோம். தேவனுக்காக பெரிய காரியங்கள் செய்வோம். கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமென்.